வணக்கம். கலைச்சொல் பேரகராதியில வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட கன்டினியூவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காக்காசியன் அப்படின்னா, காக்கேசியன் அப்படிங்கிறது காக்கேசிய இனம். காக்கேசிய இனம். கால்ரான் அப்படின்னா கொப்பரை தான் கால்ரான். கேஷுவல் அப்படின்னா கேஷுவல்னா காரண. கேஷுவாலிட்டி அப்படின்னா காரணமாகும் தன்மை. அப்புறம் பலிக்கடா. கேஷுவாலிட்டினா காரணமாகும் தன்மை, பலிக்கடா. கேஷேஷன் அப்படின்னா காரண காரிய தொடர்பு தான் கேஷேஷன். காஸ்வே அப்படின்னா படுகை பாலம் தான் காஸ்வே. காவல்கேடு அப்படின்னா குதிரைப்படை அணிவகுப்பு. கவாலியர் அப்படின்னா குதிரை வீரன் தான் கவாலியர். காவல்ரி அப்படின்னா குதிரைப்படை தான் காவல்ரி. சீஸ் ஃபயர் அப்படின்னா போர் நிறுத்தம் தான் சீஸ் ஃபயர். செலிபாசி அப்படின்னா மாநிலை. செலிபாசினா மாநிலை. சிமெட்ரி அப்படிங்கிறது கல்லறை தோட்டம். செலிபாசி அப்படின்னா மாநிலை. சிமெட்ரினா கல்லறை தோட்டம். சென்டினேரியன் அப்படின்னா 100 வயதான. செஞ்சுரி அப்படின்னா நூறாண்டு. சென்டினேரியன் அப்படின்னா 100 வயதான. இங்கே சென்டினரி அப்படின்னா நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சென்டினரினா நூற்றாண்டு. சென்டெனியல் அப்படின்னா நூற்றாண்டு நிறைவு தான் சென்டெனியல். சென்டம் அப்படின்னா 100. சென்டினியல் அப்படின்னா நூற்றாண்டு நிறைவு. சால்கோலித்திக் அப்படின்னா சால்கோலித்திக் அப்படிங்கிறது செம்பு காலம் தான் சால்கோலித்திக். அப்புறம் சான்ஸ்லரி அப்படின்னா வேந்தர் பணியகம் தான் சான்ஸ்லரி. சாப்பல் அப்படிங்கிறது சிற்றாலயம் தான் சாப்பல். சாப்ளைன் அப்படின்னா குடும்ப கத்தோலிக்க குரு தான் சாப்ளைன். குடும்ப கத்தோலிக்க குரு. சேரியாட் அப்படின்னா தேர். சேரியோட்டீர் அப்படிங்கிறது தேரோட்டி. அப்புறம் வளவன். சேரியோட்டீர் அப்படின்னா தேரோட்டி வளவன். சார்லாட்டன் அப்படிங்கிறது போலி அறிஞன். புல்லறிவாளன் தான் சார்லாட்டன். போலி அறிஞன் புல்லறிவாளன். சார்ட்னா வரைபடம். சார்ட்டர் அப்படின்னா பெரும்பட்டயம். சார்ட்டிசம் அப்படிங்கிறது சாசன இயக்கம். அதாவது இங்கிலாந்தில் சாசன இயக்கம்னு சொல்லுவாங்க. அது சார்ட்டிசம் அப்படின்ட்டு. சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்னா திருத்துவதற்கான தண்டனை தான் சாஸ்டைஸ்மெண்ட். திருத்துவதற்கான தண்டனை. சாட்டியூ அப்படின்னா கோட்டை வீடு. சாட்டியூனா என்னது? கோட்டை வீடு. பிரெஞ்சு கோட்டை வீடு. சாட்டிலைன் அப்படின்னா கோட்டை முதல்வன். சாட்டியூ அப்படின்னா கோட்டை வீடு. சாட்டிலைன் அப்படின்னா கோட்டை முதல்வன். சாட்டல் அப்படிங்கிறது அடிமை உடைமை பொருள் தான் சாட்டல். அடிமை உடைமை பொருள். சாவினிசம் அப்படின்னா வரட்டுப்பற்று மேலோச்சம். சாவினிசம்னா வரட்டுப்பற்று மேலோச்சம். சிவால்ரி அப்படிங்கிறது வீரப்பண்பு. சிவால்ரினா வீரப்பண்பு. சோயர் அப்படிங்கிறது பாடகர் குழு சேர்ந்திசை குழு. சிவால்ரினா வீரப்பண்பு. சோயர் அப்படின்னா பாடகர் குழு சேர்ந்திசை குழு. கோரியோகிராபி அப்படின்னா ஆடற்கலை நடன அமைப்பு தான் கோரியோகிராபி அப்படின்னா ஆடற்கலை நடன அமைப்பு. கிறிஸ்டன்டம் அப்படின்னா கிறிஸ்தவ உலகம். குரோனாலஜி அப்படின்னா காலவரிசை. சர்ச்சுனா தேவாலயம். சர்க்குலர்னா சுற்றறிக்கை. சர்க்கம்வெண்ட் அப்படிங்கிறது சூழ்ந்து கைப்பற்று, ஏமாற்று, இதுதான் சர்க்கம்வெண்ட்டு. சிட்டிசன் குடிமகன். சிட்டிசன்ஷிப் குடியுரிமை. சிவில் பொதுநிலை குடிமை. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது குடிமை சமூகம். சிவிலியன் அப்படின்னா குடிமைசார் படைத்துறை சாராத. சிவிலியன்னா குடிமைசார் படைத்துறை சாராத. சிவிலிஸ்ட் அப்படின்னா பொது உரிமை சட்ட வல்லுநர் தான் சிவிலிஸ்ட்டு. சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம். கிளான்னா குலப்பிரிவு கணம் தான் கிளான் அப்படிங்கிறது குலப்பிரிவு கணம். கிளானிஷ் அப்படின்னா குறுகிய இனப்பற்றுள்ளதான் கிளானிஷ். கிளாஸ்னா வர்க்கம். கிளாசிக்னா செம்மை. கிளாசிக்கல் அப்படின்னா செவ்வியல். கிளாசிசம் அப்படிங்கிறது செவ்வியல் நெறி. கிளியரிங் ஹவுஸ் அப்படிங்கிறது கட்டண கணக்கு தீர்வகம். கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா கட்டண கணக்கு தீர்வகம். கிளீமென்சி அப்படின்னா அருள் இரக்கம். கிளீமென்சிங்கிறது அருள் இரக்கம். கிளர்ஜி அப்படின்னா திருச்சபை குருமார் தான் கிளர்ஜி. கிளெரிக்கல் அப்படின்னா குறுமரபுக்குரிய. கிளைமேட் அப்படின்னா காலநிலை தட்பவெப்பநிலை. கிளைமேட்னா காலநிலை. நம்ம வானிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். வானிலை அப்படின்னா வெதர் தான் வானிலை. நியூஸ் ரீட் பண்ணும்போது வானிலை அறிக்கைக்கு வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ காலநிலை அப்படின்னா கிளைமேட்டு தான் காலநிலை தட்பவெப்பநிலை. அப்புறம் கிளியோ அப்படின்னா வரலாற்று தெய்வம் தான் கிளியோ. க்ளாய்ஸ்டர் அப்படின்னா பெண் துறவியர் மடம் தான் க்ளாய்ஸ்டர். கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னா லட்சினை. கோட் ஆஃப் ஆர்ம்ஸுங்கிறது லட்சினை. கோடு அப்படின்னா நெறிமுறை தொகுப்பு தான் கோடு. கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்னால் லட்சினை. கோடுங்கிறது நெறிமுறை தொகுப்பு.
கோவல் அப்படின்னா ஒரே காலத்திய சமகால தான் கோவல். காக்னிஷன் அப்படின்னா அறிதல். காக்னிஷன்கிறது அறிதல். காக்னிசன்ஸ் அப்படின்னா கணிப்பில் கொள்ளுதல். காக்னிஷன்னா அறிதல், காக்னிசன்ஸ்னா கணிப்பில் கொள்ளுதல். காயின் அப்படின்னா நாணயம். கோல்டு வார் அப்படிங்கிறது பனிப்போர். காயின்னா நாணயம். அப்புறம் கொலாபரேஷன் அப்படின்னா கூட்டு செயல்பாடு தான் கூட்டு செயல்பாடு. கொலாபரேட்டர் அப்படின்னா கூட்டாளி. கொலாபரேட்டர்னா யார்? கூட்டாளி. கொலாபரேஷன் அப்படிங்கிறது கூட்டு செயல்பாடு. கொலேட்ரல் அப்படிங்கிறது கூட்டாளி. கொலேட்ரல் அப்படின்னா கூட்டாளி. கொலாபரேட்டர்னா தான் கூட்டாளி. கொலேட்ரல் அப்படின்னா பக்க துணையான. அப்புறம் கலெக்டிவிசம் அப்படிங்கிறது கூட்டுரிமை கோட்பாடு தான் கூட்டுரிமை கோட்பாடு. கலெக்டர் அப்படின்னா ஆட்சியர். கலெக்டர்னா ஆட்சியர் வரி தண்டுபவர் தான் யார்? கலெக்டர். அதாவது வரி கலெக்ட் பண்ணுறவங்க ஆட்சியர். அப்புறம் வரி தண்டுபவர். அப்புறம் காம்பேட் அப்படின்னா சமர். காம்பேட்னா சமர். காம்பேட்டன்ட் அப்படின்னா சமர் ஈடுபவர். காம்பேட்டிவ் அப்படின்னா சமர் குணமுள்ள. அப்புறம் காமின்டர்ன் அப்படின்னா உலக பொது உடைமை. தொழிலாளர் அமைப்பு, பொது உடைமை அகிலம். காமின்டர்ன் அப்படின்னா உலக பொது உடைமை, தொழிலாளர் அமைப்பு, பொது உடைமை அகிலம். இங்கே சமர் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழில் பொருள் என்னென்னா போர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது இங்கே காம்பேட்டிவ் அப்படின்னா சமர் குணமுள்ள அப்படின்னா போர் குணமுள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் கமாண்டர் அப்படின்னா படைத்தலைவன். கமாண்டர் அப்படின்னா படைத்தலைவர். கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா முதன்மை படைத்தலைவர். கமமரேஷன் அப்படின்னா நினைவு விழா தான் கமமரேஷன். கமிஷாரியட் அப்படின்னா உருசிய அமைச்சர் குழு தான் கமிஷாரியட். கமிஷன் அப்படின்னா ஆணையம், தரகு தான் கமிஷன். கமிட்டினா குழு. கமோடோர் அப்படிங்கிறது கப்பற்படை தலைவர் தான் கமோடோர். காமன் சென்ஸ் அப்படின்னா பொதுப்புலன். காமன்வீல் அப்படின்னா பொது நலன். காமன் சென்ஸ்னா பொதுப்புலன். புலன்னா அறிவு அப்படின்னு சொல்லலாம். காமன்வீல் அப்படின்னா பொது நலன். காமன்வெல்த் அப்படின்னா சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு. கம்யூனலிசம் அப்படின்னா வகுப்புவாதம், மதவாதம் தான் கம்யூனலிசம். கம்யூனிக்யூ அப்படின்னா அலுவலக அறிவிப்பு தான் கம்யூனிக்யூ. கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை. கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் கம்யூனிட்டி. கம்பேரட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒப்பியல் மொழியியல். கம்பேரட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒப்பியல் மொழியியல். காம்பஸ் அப்படின்னா திசைகாட்டி. காம்பேஷன் அப்படின்னா பரி உணர்ச்சி. காம்பஸ் அப்படிங்கிறது திசைகாட்டி. காம்பேஷன் அப்படின்னா பரி உணர்ச்சி. அப்புறம் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா ஒத்துப்போதல், இசைமை, பொருத்துமை தான் என்னது கம்பேட்டபிலிட்டி. இங்கே காம்பஸ் அப்படிங்கிறது திசைகாட்டின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். காம்பேட்ரியாட் அப்படின்னா ஒரே நாட்டவர். காம்பேட்ரியாட்னா ஒரே நாட்டவர். அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்பெண்டியம் அப்படின்னா கையேடு, திரட்டு தான் கம்பெண்டியம். கையேடு, திரட்டு. காம்பன்சேஷன். அப்போ இங்கே ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐம் வெரி சாரி. காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இழப்பீடு தான் காம்பன்சேஷன். காம்பிலேஷன் அப்படின்னா தொகுப்பு. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நிரப்பி. காம்பிலேஷன்னா தொகுப்பு, காம்ப்ளிமெண்ட்ரினா நிரப்பி. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா சிக்கல். கம்போசர் அப்படின்னா இயற்றுபவர் தான் கம்போசர். கம்ப்ராடர் அப்படின்னா தரகர். அப்படிங்கிறது தரகர். கம்ப்ராடர் பர்ஜியாய்ஸ் அப்படிங்கிறது தரகு முதலாளி வர்க்கம். பர்ஜியாய்ஸினா முதலாளித்துவம். கம்ப்ராடர் பர்ஜியாய்ஸி அப்படின்னா தரகு முதலாளி வர்க்கம். காம்பன்ஷன் அப்படின்னா மன உறுத்தல் தான் மன உறுத்தல். காம்ரேட் அப்படின்னா தோழர். தோழர். கான்சீட் அப்படிங்கிறது தற்பெருமை. தற்பெருமை. கான்செப்ட்னா கருத்தமைவு. கான்செப்ஷன் அப்படின்னா கருத்தாக்கம். கான்செப்டுவலைசேஷன் அப்படின்னா கருத்துருவாக்கம் தான் கான்செப்டுவலைசேஷன். கான்க்ளேவ் அப்படின்னா கத்தோலிக்க உயர் அதிகார குழு தான் கத்தோலிக்க உயர் அதிகார குழு. கான்கோமிட்டன்ட் அப்படிங்கிறது உடன் நிகழ்வு தான் கான்கோமிட்டன்ட். கன்கார்டு அப்படின்னா உடன்பாடு தான் கன்கார்டு. கன்கார்டன்ஸ் அப்படின்னா சொல்லடைவு. கன்கார்டுனா உடன்பாடு, கன்கார்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லடைவு. கன்கார்டன்ட் அப்படின்னா இணக்கமான. கண்டசென்ட் அப்படின்னா இறங்கி வந்து விட்டுக்கொடு தான் கண்டசென்ட். கன்கார்டன்ட் அப்படின்னா இணக்கமான. கன்கார்டுனா உடன்பாடு. அப்புறம் கான்ஃபிடரேசி அப்படின்னா நாடுகளின் கூட்டமைப்பு தான் கான்ஃபெடரேசி. கான்ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு. கான்ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு. கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மாநாடு.
கான்ஃபிஸ்கேட் அப்படிங்கிறது பறிமுதல் செய் தான் கான்ஃபிஸ்கேட், பறிமுதல் செய். கான்ஃப்ளாக்ரேஷன்னா காட்டுத்தீ, பெருந்தீ தான் கான்ஃப்ளாக்ரேஷன். கன்ஃபார்மிஸ்ட் அப்படின்னா மரபு இணங்கி தான் கன்ஃபார்மிஸ்ட், மரபு இணங்கி. காங்க்ளோமெரேட் அப்புறம் கான்க்ளோமெரேஷன் இது ரெண்டுமே கதம்ப கூட்டு அப்படின்னு பொருள் தருது. கான்க்ளோமெரேஷன் அப்படின்னா கதம்ப கூட்டமா. கான்கிரிகேஷன் அப்படிங்கிறது கூட்டம், காங்கிரிகேஷன்னா கூட்டம். காங்கிரஸ் அப்படின்னா பேராயம், காங்கிரஸ் கட்சி. நம்ம அதுக்கு இன்னொரு பேர் வந்து பேராய கட்சி அப்படின்ட்டு நம்ம ஐஎன்எம்ல வந்து படிச்சிருப்போம். காங்கிரஸ் கட்சி, பேராயம். கான்ஜெக்சர் அப்படின்னா ஊகம், கான்ஜெக்சர் அப்படிங்கிறது ஊகம். கான்சான்கியூன் அப்படிங்கிறது குருதியுறவு, நெருங்கிய மரபணு உறவு தான் கான்சான்கியூன். குருதியுறவு, குருதினா என்னது, ரத்த உறவு, நெருங்கிய மரபணு உறவு தான் கான்சான்கியூன். கான்சியஸ்னஸ் அப்படின்னா ஓர்மை உணர்வு தான் கான்சியஸ்னஸ், ஓர்மை உணர்வு. கான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கட்டாய இராணுவ பணி, கான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கட்டாய இராணுவ பணி. கான்ஸ்டியூயன்சி அப்படின்னா வாக்காளர் தொகுதி தான் கான்ஸ்டியூயன்சி, தொகுதி. கான்ஸ்டியூயன்ட் அப்படின்னா தொகுதி கூறு. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் யாப்பு, அரசியல் அமைப்பு சட்டம். கான்ஸ்டியூஷனலிசம் அப்படின்னா அரசியல் யாப்பு கொள்கை, அரசியல் யாப்பு கொள்கை தான் கான்ஸ்டியூஷனலிசம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கட்டுமானம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான. கன்சப்ஸ்டான்ஸ்டியேஷன் அப்படின்னா சாரம் உணர்த்துகை, மெய் நிறுவல் தான் கன்சப்ஸ்டான்ஸ்டியேஷன். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதர் அலுவலகம் தான் கன்சுலேட். கன்சமரிசம் அப்படின்னா கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நுகர்வியம், கன்சியூமரிசம்னா நுகர்வியம். கன்சப்ஷன் அப்படின்னா நுகர்வு. காண்டாகின் அப்படின்னா தொற்று, காண்டாகின்னா தொற்று. கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னா கட்டுப்படுத்தல் தான் கண்டெய்ன்மெண்ட். கான்டாமினேஷன் அப்படின்னா மாசு தான் கான்டாமினேஷன். கான்டெம்பரனியஸ் அப்படின்னா சமகாலஞ்சார். கான்டெம்பரவரி அப்படின்னா சமகாலத்தில். கான்டெம்ப்டுவஸ் அப்படிங்கிறது அவமதிப்பான, வெறுப்பூட்டும் தான் கான்டெம்ப்டுவஸ். கான்டெம்பரவரி அப்படின்னா சமகாலத்தில். கான்டெம்பரரியனஸ் அப்படின்னா சமகாலஞ்சார். அப்புறம் கான்டெம்ப்டுவஸ்னால் அவமதிப்பான, வெறுப்பூட்டும். கண்டென்ட் அப்படின்னா பொருளடக்கம், உள்ளடக்கம், உள்ளுரை தான் கண்டென்ட்டு. கண்டென்டியஸ் அப்படின்னா விவாதத்துக்குரிய, கண்டென்டியஸ்னால் விவாதத்துக்குரிய. கண்டெக்ஸ்ட் அப்படின்னா சூழல், அப்புறம் இடம் தான் கண்டெக்ஸ்ட்டு. கன்டெக்ஸ்டுவல் அப்படின்னா சூழல் சார், கன்டெக்ஸ்டுவல் அப்படின்னா சூழல் சார். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம், கான்டினென்ட்னா கண்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 5 பேஜஸ் ஆஃப் கலைச்சொல் பெயரகராதி வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.